பல்லவரம் முருகன் சில்க்ஸ் வழங்கும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் ஒரு வித்தியாசமான அற்புதமான கோயில். இதுவரைக்கும் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சிவபெருமான் தரிசனம் பார்ப்போம், ஒரு பெருமாள் தரிசனம் பார்ப்போம், ஒரு அம்பாள் தரிசனம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற கோயில் ஒரு அற்புதமான கோயில். புரோவரிநாதர் உடனமர் அலகாம்பிகை தாயார். இந்த தாயாரை இன்னைக்கு பார்க்க போறோம். நமோ பூதநாதம் நமோ தேவதேவம் நமஸ்கார காலம் நமோ திவ்ய தேஜம் நமஸ்காம பஸ்மம் நம சாந்தசீலம் பஜே பார்வதி வல்லபம் நீலகண்டம் இந்த திருக்கோயிலோட அழகுனாலே அழகாம்பிகை தாயார் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? முழுவதும் நெல்வேலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரு. பக்கத்தில் தாமிரபரணி ஆறு. இப்படி ஒரு அழகான சூழ்நிலையில் அழகாம்பிகை தாயார் அருமையாக அமர்ந்திருக்கும் இந்த திருக்கோலத்தை இப்பொழுது கண்களால் பார்த்து மகிழ்கிறோம். இந்த திருத்தலத்தின் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், இந்த ஊரை சுற்றி குறைஞ்சது ஒரு 6-7 ஊர் இருக்கு. இந்த ஊர்ல எந்த கோயிலையும் நம்ம பார்க்காத வரி செலுத்தும் இடம் இந்த கோயில் இருக்கு. புரோவரிநாதர்னு பேர் வச்சிருக்காங்க சுவாமிக்கு. புரோவரினா என்னங்க? மனச்சாட்சிப்படி வரி செலுத்துறவங்களுக்கு பேரு புரோவரின்னு பேரு. உங்க மனச்சாட்சி எப்படி இருக்கோ அதன்படி வரி செலுத்துதல். அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடியது. பழைய காலத்துல மன்னர்கள் இந்த புரோவரியை செலுத்துவது. இந்த கோயில்ல ஒரு சதுரமான அமைப்பு, அதன் மீது தெராசு வைக்கப்பட்டு, அந்த காலத்தில ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க. ராஜ உணவு என்றால் ஆலயங்களில் சமைக்கப்பட்டு அது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுவது ராஜ உணவு என்று பெயர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சந்நிதி சிவபெருமான் சுயம்புவாக தோன்றிய இந்த சந்நிதி. இந்த புரோவரிநாதர் இந்த ஆலயத்துல ஒரு விசேஷம் பாருங்க. கோயில் சிவலிங்க திருமேனி, ஒளி செதுக்கப்படாத கையால் படாத திருமேனி. இதை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான அதிசயமான குழம்பு, அதாவது பசுமாட்டோட குழம்பு காலடி இன்னைக்கும் நம்ம சிவலிங்க திருமேனியில பார்க்கலாம். அபிஷேகம் நடக்கும்போது தீர்த்தம் அந்த இடத்துல தேங்கி நிற்பதை நம்மளால உணர முடியும் என்ற அற்புதமான செய்தியை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் கோடகச்சம்பா, இப்ப எல்லாம் நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் வந்துருச்சு, அதுல ஆர்கானிக் வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. அந்த காலத்துல கோடகச்சம்பாங்கிற வெரைட்டி ரொம்ப விலை உயர்ந்த வெரைட்டி. அந்த கோடகச்சம்பாவை விளைவித்து ராஜ உணவு என்று சொல்வார்கள். அந்த அரிசியை இறைவனுக்கு படைக்கிறதுக்கு அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இறைவனுக்கு படைப்பதற்காக அதை வரியாக வசூலிக்கப்பட்டு அப்படி ஒரு திருக்கோயில் அமையப்பட்ட திருக்கோயில் தான் இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயில் எதற்கெல்லாம் பயன்படும்? நம்ம இந்த காலத்துல எப்படி இந்த திருக்கோயிலை வழிபடணும்? இந்த கேள்விதானே உங்களுக்கு வருது. இப்ப சிறிய இடைவேளைக்கு பிறகு அதை தொடரலாம்.
वसिष्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् प्रणीनागकण्ठे भुजङ्गाट्टदेह कलेर्गुण्डमालम् महावीरशूरम् कटीव्याघ्रचर्मम् चिदाभस्मलेपम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् शिरद्धत्तगङ्गा शिवा वामभागम् दीर्घकेशम् सदा सुत्रिनेत्रम् फणीनागकर्णम् सदा फालचन्द्रम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् करे शूलधारम् महाकष्टनाशम् सुरेशम् वरेशम् महेशम् जनेशम् तनुचारुनीशम् वजेशम् गिरीशम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् இந்த ஆலயத்தில் மாடன் மிகவும் ஒய்யாரமாக சிவாலயத்தில் எங்கும் மாடனும் சாஸ்தாவையும் பார்க்க முடியாது. இந்த ஆலயத்தில் மாடன் மிகவும் நேர்த்தியாக சிவனுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார். மாடசாமி என்று சொல்லக்கூடிய இந்த சாமி இப்பொழுது நாம் தரிசிக்கிறோம். उदासम् सुदासम् सुकैलासवासम् धरादिद्रम् संस्थितम् हि आदिदेवम् अजाहेमकल्प ब्रह्मकल्पसेव्यम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् இப்பொழுது சூரியன் சந்திரன் வாயிலின் உள் நுழைந்தவுடன் சிவபெருமானை தரிசிப்பது போன்று சூரியனும் சந்திரனும் நின்ற கோலத்தில் ஆசீர்வதிக்கிறார்கள். இதை தாண்டி சற்று வலப்புறமாக வரும்பொழுது மிகவும் அழகாக அருள்பாலிக்கும் முகத்தோடு தட்சிணாமூர்த்தி मुनीनाम् वरेण्यम् गुणम् रूपवर्णम् गिरः सम्पटशतम् शिवम् वेदशास्त्रम् अहो दीनवत्सम् कृपालुम् शिवम् हि भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम्
சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இவ்வாலயத்தில் வழிபடுவதற்கென்று சர்ப்பங்களை செய்து இந்த இடத்தில் வைத்தால் சர்ப்பதோஷம் தீரும் என்பது கோயிலின் வரலாறு. அதுபோன்று சர்ப்பத்தை வழிபடுவது இவ்வாலயத்தில் வில்வ மரத்தின் அருகில் சர்ப்ப தேவதைகள் வசிப்பதை காண முடியும். सदा बालनाथं सदा सेव्यमानं सदा भक्तिदेवं सदा पूज्यमानम् मया तीर्थवासं सदा सेव्यमेघं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् வள்ளி தெய்வானை சமேத சுவாமியை தரிசனம் செய்து கொள்ளலாம். मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं नमामि तं विनायकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम् இவ்வாலயத்தில் சாஸ்தா மிகவும் அருள்பாலிக்கும் தெய்வமாக, பொதுவாகவே சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா சாஸ்தாலாம் இருக்காது. இந்த கோயிலில் சாஸ்தா பூதம், அதாவது கோவிலுக்கு காவல் காப்பது போன்ற சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்திலும் யாலியும் பூதங்களும் இருப்பது விசேஷம். இந்த பூதம் நமக்கு சோழர் காலத்து கோயில் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்பொழுது மூலவராக இருக்கக்கூடிய சிரசில் கோமாதாவின் குழம்பு ஏற்பட்டது எப்படி, அந்த சிறிய விவரத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்ப்போம். இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுல சிரசுல பசுமாட்டுடைய குழம்பு பதிக்கப்பட்டுள்ளது. அபிஷேகம் செய்யும் போது அதுல சில தீர்த்தங்கள் நின்று போவதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு பசுமாடு என்ன பண்ணிருக்கு, தினமும் அந்த மூர்த்திக்கு பசு பால் தந்திருக்குது. இதை அறிந்த எஜமானர் அந்த இடத்துல ஏன் இப்படி பால் இப்படி சிந்தப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமானுக்கு அந்த இரத்தம் வந்ததை பார்த்து அதுல தோண்டி எடுக்கும் பொழுது ஏற்பட்ட சுயம்பு லிங்கம், இந்த சுயம்பு லிங்கத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे
भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने धीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते. இந்த ஆலயத்துல இந்த குளம்பு பட்ட இடத்தை நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா தரிசிக்கலாம். அவ்வளோ பெரிய பசுமாட்டினுடைய குளம்பு அப்படியே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல வரி ஏற்படுத்துறது யாராவது பிரச்சனைகள் வரிகள் என்று சொன்னால் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சேல் டாக்ஸ் இதுல எல்லாம் பிரச்சனை வருபவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த இறைவனை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக உங்க வாழ்வில் ஏற்படும் வரி பிரச்சனைகள் நிவர்த்தியாகி பெருமானின் அருள் தரிசனம் பெற்று வாழ்வில் முன்னேறக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். இப்பொழுது உங்களுடைய கேள்வி, இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழிதானே? கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த ஆலயத்திற்கு திருநெல்வேலியிலிருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் கோடநல்லூர் என்னும் ஊரிலிருந்து ஒரு கொஞ்ச தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாலே இந்த கோயில் சிறப்புற காட்சி தருகிறது. இந்த கோயிலில் வரி
வரியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். வழிபட்டு மகிழ்வோம். மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.